இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க. அதாவது இந்த பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும், ஐயாவுடைய ஆட்சியில் தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய கலாச்சாரமான ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டுக்காக போராட்டங்களை வந்து போராட்டக்காரர்களை அடித்து துரத்தின ஆட்சின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவம் இருக்குல்ல, அந்த சம்பவத்தில் வந்து சுட்டுக் கொல்றதுக்கு யார் ஆர்டர் போட்டாங்கன்னே தெரியல அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கான பதில் சொல்கிற முதல்வரா அப்படின்ற ஒரு விமர்சனமாக இருக்கட்டும். அதையெல்லாம் தாண்டி கம்பராமாயணத்தை எழுதியவர் வந்து சேக்கிலார் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து அவர் கேள்வி பண்ணாங்க. இந்த விஷயம்லாம் இருக்கும்போது ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னா, இவர் தான் தமிழர் தலைமையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? சரி, ரைட்டு, அவர் வேண்டாம். சரியா? சேக்கிலார் வந்து கம்பராமாயணம் எழுதினவர் சேக்கிலார் சொல்லிட்டாரு. இந்த ஸ்டாலின் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவாரா? கேளுங்க. ஒரு 5000 ரூபாய் கணக்கு தெரியாத ஸ்டாலினு, பதனியை குடிச்சிட்டு எவ்வளோ சக்கரை போட்டிருக்கீங்கன்னு கேட்ட ஸ்டாலினு, என்ன ஒரு குழந்தைக்கு வந்து பேர் வைக்கும்போது வந்து அதில் கூட உளறிக்கிட்டு இருக்க ஸ்டாலினு, அவர் சரியாரா? அவர் சரிப்பட்டு வர மாட்டார்ல? சரிப்பட்டு வருவாரா மாட்டாரா? இப்போ இந்த 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 ஒப்பீட்டுக்கு சொல்கிறேன், சரிப்பட்டு வருவாரா? சொல்லுங்க நீங்க. அவர் தான் நீங்க முதல்ல தெலுங்குன்னு சொல்லிட்டீங்களே, அப்படியே அவர் நம்ம ஒப்பீடு இல்லை இந்த அதாவது தெலுங்கர் தமிழர்ன்றதை தவிர இது வந்து நாலேஜ் சம்பந்தமான விஷயம். சரிப்பட்டு வருவாரா? இவர் கூட நிற்பாரா? எடப்பாடி கூட நிற்பாரா? சொல்லுங்க. கொஞ்சம் வாய்ப்பு இல்லை தான். வாய்ப்பு இல்லை. அது முடிஞ்சிச்சா? சரி, இப்போ இவர் நிற்பாரா? விஜய் நிற்பாரா? விஜய்க்கு கொள்கை இருக்குதான்ற ஒரு கேள்வியே வந்துட்டு இருக்கு. அவரும் நிற்க மாட்டார். மொத்த களத்தில் 4 பேர் தானங்க இருக்கிறாங்க. அவரும் நிற்க மாட்டார். இப்போ 2 வந்துட்டு பூட்ட கேஸ் ஆயிடுச்சா? யார் நிற்பார்? சீமான் நிற்பார். அந்த சீமான் எப்படிப்பட்டவர்? இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ந்து விடும் சொன்னவர் மலர்ந்துடுச்சா? என்ன ஈவேரா இல்லைன்னா வந்துட்டு ஈவேரா தான் உங்களை எல்லாரையும் படிக்க வச்சாரு அப்படின்னு சொன்னவர். என்ன வந்து அந்த முருகனை தூக்கி ஜெயிலில் போடணும்டா ஆயுத தடுப்பு சட்டத்தில் அப்படின்னு சொன்னவர் பின்னாடி எல்லாம் மாற்றிக்கிட்டாரா? அதாவது ஒரு அரசியலவே வந்து நிறைய நூல்களை படித்த சீமானே வந்து தடுமாறி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிறாரு. ஏன் ஒரு வார்த்தை தவறியோ இல்லை தெரியாமே சேக்கிலார் தான் சொன்னால் உங்களுக்கு என்னையே அந்த நாட்டில் குறைஞ்சி போச்சு? கம்பராமாயணத்தில் எழுதுனது கம்பர்னு சொல்லாமல் அவர் சொல்லிட்டாரு, சொன்னதுனால இங்கே எல்லாம் குடிமொழி போச்சா?